நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னை எதுக்காக வர சொன்ன? நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் உன்னை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ ஏற்கனவே என்ன பயங்கரமா ஏமாத்திட்ட. நான் என் வாழ்க்கையோட புது சாப்டரை ஆரம்பிக்க போறேன். அது என்ன புது சாப்டர்? மனுஷனாகிறது. மனுஷனாக போறியா? இந்த மாதிரி பல பேரை நானும் நக்கல் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு மாற்றத்துக்கு காரணமான ஆசாமி யாரு? ஆசாமிலாம் இல்ல, என் வாழ்க்கையை திருப்பி கொடுத்த சாமி அஞ்சனா. அவளுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே பார்த்தவ. இனி அவ கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரக்கூடாது. அதுதான் என் விருப்பம். நீங்க அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கல்ல? நான் என்னைக்கு ஒத்துக்கிட்டேன், எதுக்காக ஒத்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியும்ல. உன்கிட்ட அவளை கொலை பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அவ உயிரோட இல்லைன்னா இந்த கல்யாணமே நடக்காது. அந்த பிளானை நீ தான் கெடுத்த. இது என்னோட ஒரு வேண்டுகோள். அவளும் மனுவும் கல்யாணம் பண்ணிக்க நீங்க ஒத்துக்கணும் ப்ளீஸ். என் மகனுக்கு யாரை கட்டி வைக்கணும்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் ஒத்துக்கலன்னா நீ என்ன கொன்னுடுவியா? நான் அந்த வேலையை விட்டுட்டேன். நீங்க கொஞ்சம் நல்லா யோசிங்க. இதுல யோசிக்க என்ன இருக்கு? இத சொல்றதுக்காக தான் நீ என்ன கூப்பிட்டேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். மேடம், பேசிட்டு இருக்கும் போதே கிளம்புறீங்க. நான் ஷாஜி, 6 ரூபா ஷாஜி. அஞ்சனாவுக்காக திரும்பவும் ஆயுதம் ஏந்த தயங்க மாட்டேன். பயப்படாதீங்க, நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். ஆனா நீங்க தான் அஞ்சனாவை கொல்ல சொன்னீங்கிறத நான் ஊருக்கே சொல்லுவேன். நீ சொல்லிக்கோ, அதை யார் நம்ப போறா? நம்புவாங்க மேடம். இந்தாங்க, டைம் ஒதுக்கி கொஞ்சம் இந்த வீடியோவை பாருங்க. இந்த மாதிரி ஆதாரத்தை நாங்கள் ரெடி பண்ணிட்டு தான் ஆளையே தூக்க ஆரம்பிப்போம். இது சூழ்ச்சி. மகன் காதலிக்கிற பொண்ணை கொல்ல ஆள் செட் பண்றதை விட இது பெரிய சூழ்ச்சியா? அப்படின்னா நீ என்ன பிளாக்மெயில் பண்ற? இல்ல, கல்யாணத்தை மட்டும் நடத்தி வைங்க. இல்ல இதை நான் எல்லா சேனலுக்கும் கொடுத்துருவேன். உங்க மகனோட சேர்ந்து கம்பெனி ஸ்டாஃப் எல்லாரும் பார்ப்பாங்க. அவங்க உங்களை உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. அன்னையோட க்ளோஸ் மல்லிகா பிரதாப். கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் சம்மதிக்கிறேன். அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி கல்யாணம், எல்லா ஆடம்பரங்களும் இருந்தாகணும். மாமியாருங்கிற முறையில்
அஞ்சனா கிட்ட அன்பா நடந்துக்கணும். சரி, ஆனா ஒரு விஷயம், இப்ப நாம பேசினது நமக்குள்ளேயே இருக்கணும். கன்ஃபார்ம். மிருதுலா, நான் கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன். கல்யாண நாள் ஒரு வேளை சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். சரி வைக்கிறேன். ரெடி ஆயிடுச்சா? இந்த விளக்கையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிடு. இன்னைக்கு என்ன விசேஷம் ஏதாவது தெரியுமா? அஞ்சனாவை கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துப்பாங்களா இருக்கும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சோனா மேடத்தை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கட்சி மாறிட்டியா? உண்மைய சொல்லவா, நம்மள மாதிரி ஒரு ஏழை பொண்ணு திடீர்னு பணக்காரியா ஆனா எப்படி ஏத்துக்க முடியும்? அதுவும் சரிதான். கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க கிட்ட கூட இப்படிதான் நடந்துப்பீங்கல்ல. வாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. ரெடி ஆகலையான்னு மேடம் கேக்குறாங்க. நான் எப்போ ரெடி ஆயிட்டேன். என்னன்னு எதுக்கு திடீர்னு ரெடி ஆக சொன்னாங்க? தெரியலையே. நம்ம மேடம் எந்த ரகசியத்தையும் வெளியில சொல்ல மாட்டாங்க. கரெக்டான டயத்துக்கு தான் அறிவிப்பாங்க. அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அணுகுண்டா இல்ல அன்பான செய்தியான்னு தெரியலையே. சரி தம்பி, நான் வேலையை பாக்குறேன். ஒருவேளை கல்யாண அறிவிப்பா இருக்குமோ? வாய்ப்பில்ல. சந்திரனே, ஏதாவது கிடைச்சதா? என்னது? ஏதாவது நியூஸ் கிடைச்சதான்னு கேட்டேன். இன்னும் அதிகபட்சம் அரை மணி நேரம். அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? நீங்களே இங்க வந்துட்டீங்களாமா? அஞ்சனா, என் டியூட்டியே செய்ய ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் ஒரு டியூட்டியே கிடையாது. இப்படி உங்களை கூட்டிக்கிட்டு வரும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரதீபாமாவும் சந்தோஷமா தான் இருக்காங்க. முடிஞ்சிச்சா சாரதா? பண்ணியாச்சு மேடம். சந்திரன் அண்ணா, இன்னைக்குங்க என்ன நடக்க போகுது தெரியுமா? தெரியாது. எனக்கும் மனுவுக்கும் கல்யாண நாள ஆண்டி அறிவிக்க போறாங்க. கல்யாணம் எனக்கும் மனுவுக்கும் தாங்கிறத ஆண்டி இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல போறாங்க. புது பொண்ணு ஆகலான்னு சில பேர் இங்க வந்திருக்காங்கல்ல, இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியணும்ல. ஹாய் அத்தை. ஓ, அத்தைய நீயே கூட்டிட்டு வந்துட்டியா?
நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சா? சரியான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. சாதாரணமாக விஷயத்தை சொல்லி தான் நீங்கள் வர சொல்லுவீங்க. ஆனால் இந்த தடவை தான் காரணம் சொல்லாமல் வர சொல்லியிருக்கீங்க. இங்கே வந்ததும் சொல்கிறேன்னு சொன்னீங்க. சொல்றேன், நீங்க உட்காருங்க. ஆ இப்போ சொல்லுங்க. கல்யாண நாள்ல கொஞ்சம் தள்ளி வைக்கணும். டைம் ரொம்ப குறைவா இருக்கு. வேற நல்ல முகூர்த்த நாளா பாருங்க. பார்த்துடலாம். வர்ற மாதம் 9ஆம் தேதி 12க்கும் 12:30க்கும் இடையில. அட இன்னும் 2 வாரம் இருக்குல்ல. மனு, மா, நீ என்னப்பா சொல்ற? உனக்கு இது ஓகே தானே? டேட் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பொண்ணு யாரு? நான் முடிவு பண்ணி வச்சிருந்தது சோனாவை தான். யாரு பொண்ணுன்னு நான் தானே முடிவு பண்ணணும். வேண்டான்னு நான் சொல்லவே இல்லையே. நீயே முடிவு பண்ணிக்க. அதான் உங்களுக்கே தெரியுமே, அஞ்சனா தான். ஆனா அதுக்கு உங்க சம்மதம் வேணும். அப்பதான் அவ இந்த கல்யாணத்துக்கே ஒத்துப்பா. நான் இப்போ உங்க எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணுங்கிற முடிவோட இருக்கேன். அஞ்சனாவோட ஒழுக்கத்தை பத்தி நான் ரொம்ப தப்பா பேசினேன். ஆனா அவ அதையும் பொறுத்துக்கிட்டு மனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இதே வீட்டுல இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அவ ஒழுக்கத்தை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசினதும் அவ மனுவை விட்டுட்டு போகவே முடிவு பண்ணிட்டா. கண்டிப்பா ஒரு ஒழுக்கமான பொண்ணு அப்படிதான் நடந்துக்குவா. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பேசினேன். உன்னை சந்தேகப்பட்டதுக்காக என்ன மன்னிச்சிரு. உங்க முடிவை நீங்க என்ன சொல்லல? எனக்கு முழு சம்மதம்பா. பொண்ணு மாறினதுனால ஜாதகம் பார்க்கணும். வேண்டாம். ஜாதகம் ஒருவேளை பொருந்தலன்னா மனு இவளை வேண்டான்னு சொல்லிடுவானா? இல்ல. அப்புறம் எதுக்காக ஜாதகம் பார்க்கணும்? ஜோசியரே, வேண்டாம். அப்படின்னா 2 பேரும் ஒன்னா வந்து விளக்கு முன்னால நின்று கும்பிடுங்க. வா.
எல்லாரும் இங்க இருந்து போங்க. என்ன நல்லா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல சோனா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க. சோனா, ஏய் சோனா, என்ன பண்ற நீ? ஏய் நிறுத்து. என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, விட மாட்டேன். அஞ்சனா கூட வாழ நான் விட மாட்டேன். என் பொணத்தை தாண்டி கல்யாணம் பண்ணுங்க. சோனா, 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 நான் சொல்றது நான் விட மாட்டேன். சோனா, சோனா. என்ன வேணா பண்ணல, ஆனா அப்படிலாம் நான் விட மாட்டேன். எனக்கு தான் கேக்குறதுக்கு யாருமே இல்லையே. அப்படிலாம் நான் விட மாட்டேன். எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையோட விளையாடிட்டீங்கல்ல. நான் என்ன பொது சொத்தா? எல்லாத்தையும் உடைப்பேன். எதுவும் வேண்டாம். திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட முடியுமா? மல்லிகாண்டி எதுக்கு இப்படி சொன்னாங்க? அதுக்கு பதிலா நெருப்பள்ளி என் மேல போட்டிருக்கலாம். வேண்டாம் வேண்டாம், எனக்கு நானே கொல்லி வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயத்தை கொளுத்த வேண்டியிருக்கு. யாரையும் விட மாட்டேன். என்னை ஏமாத்த நான் விட மாட்டேன். என்னை ஏமாத்த விட மாட்டேன். அஞ்சனா, நீ எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்கு? நம்ம கல்யாணத்துக்கு தான் அம்மா இப்ப ஒத்துக்கிட்டாங்கல்ல. நாம இப்ப அதை பத்தி மட்டும் யோசிப்போம். நீங்க அத எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க. அங்க நடந்ததெல்லாம் நீங்க பாத்தீங்கல்ல. அவ சபிக்கிறா. ஒரு பொண்ணு மனசார நம்மள சபிக்கிறா. இந்த ஜென்மத்துல அந்த சாபத்தை என்னால மறக்கவே முடியாது. அந்த சாபத்துல நாம எரிஞ்சு போயிடுவோம்.
அவ இப்படிலாம் நடந்துப்பான்னு நானும் எதிர்பார்க்கல. அம்மாவும் இப்படி ஒரு டிராமாவை பண்ணிருக்க கூடாது. திடீர்னு அம்மா அப்படி சொன்னதும் அவ கண்ட்ரோலை இழந்துட்டா. அதுக்கு காரணம் யாரு? முத குற்றவாளி நீங்க தான். அப்புறம் நானும். என் தலையெழுத்தே இப்படிதான். அஞ்சனா, நான் அழறது பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் ஜென்மமே அப்படிதான். இவ்வளவு நாளும் நான் அழ மட்டும்தான் செஞ்சேன். இப்ப அதுக்கும் மேல ஒரு பொண்ணோட சாபமும் வாங்கிக்கிறேன். சரி வா, அவளை போய் பார்த்துட்டு வரலாம். நான் வரல. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு விரும்புறோன்னு அவளுக்கே தெரியும்ல. நான் உன்னை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு அவளுக்கு தெரியும். இதெல்லாம் எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைப்போம். அவ மனசுல இதெல்லாம் ஏறவே ஏறாது. இப்ப என்ன சொன்னாலும் அவளுக்கு புரியாது. முயற்சி பண்ணி தான் பார்ப்போம். லேட் ஆக ஆக அவளுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். என் கூட வாய. நான் உனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்ப பேசினா மட்டும் போதும். அப்ப தேவையில்லாம ஏதாவது பேசினா நீ கிளம்பி வந்துரு. வா. நான் யாரையும் விட மாட்டேன். எல்லாரையும் பழி வாங்குவேன். நான் விடவே மாட்டேன். என்ன ஏமாத்த விடுவேனா? நான் கண்டிப்பா விட மாட்டேன். எல்லாரையும் பழி வாங்குவேன். நிச்சயமா நான் பழி வாங்குவேன். யாரையும் விட மாட்டேன். நான் வரலங்க. சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருந்தா நீ பேச வேண்டாம். எனக்கு ஒரு நல்லதுனா மட்டும் எல்லாரும் தடுக்க வந்துறாங்க. ஏன் நான் இந்த பூமியில வாழக்கூடாதா? என்ன விடல, நான் யாரையுமே வாழ விட மாட்டேன். சோனா, எல்லாரையும் கொல்லுவேன். சோனா, எல்லாரையும் கொல்லுவேன். நிச்சயமா கொல்லுவேன். சோனா, எல்லாரையும் காலி பண்ணிடுவேன். சோனா, கதவை தொற. சோனா, சோனா. வாடா, வா. உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சோனா, உன்கிட்ட நான் 1000 கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. உன்னோட பதிலால மட்டும்தான் நான் திருப்தி ஆகுவேன். நான் உனக்கு யாரு? மனு, நான் உனக்கு யாரு? ராஜீவ் அங்கிளோட பொண்ணு. உன் கூட ஒன்னா வளர்ந்தவன்னு சொல்றதுக்கு அவ்வளவு அவமானமா? மனு, நீ என்ன இந்த அளவுக்கு தண்டிக்க நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதா? அது அவ்வளவு பெரிய பாவம்னு நீ நினைக்கிறியா? உன்னை பத்தி நான் எப்பவாச்சும் தப்பா ஏதாவது சொல்லிருக்கேனா? எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். உன் கேரக்டர் தப்பானது நான் சொல்லிருக்கேனா? இல்ல. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தவன்னு எனக்கு தெரியும். இருந்தும் நான் உன் மேல ஆசைப்பட்டேன். கடைசியில நீ எனக்கே சவக்குழிய தோண்டிட்ட. நான் செத்து போன பார்த்து ரசிக்க வந்திருக்க. எங்க அவ, உன்னோட காதலி? இவ்ளோ நாளா நான் காதலிச்ச ஒருத்தனை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டா. அவன் நல்லாவே இருக்க மாட்டா. சோனா, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. என்ன சொல்லுவ?
அப்படி என்னதான் சொல்ல போற? என்ன கட்டிக்க போறியா? சொல்லு. நீயா? இல்ல. எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்தினவன் நீ. அஞ்சனா கிட்ட சொல்லு. சோனா தற்கொலை பண்ணிக்க மாட்டா, வாழுவா. எதுக்கு தெரியுமா? நான் வாழ்ந்து உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேன். இனிமே நீ ஏதாவது சொல்ல போறியா? சொல்ல மாட்டேன். அப்போ கிளம்பு. போடா. போடி சொல்றல. போ. சரி, அழாத. வா. அவளை பார்த்தல, அவளை நல்லா பார்த்தல. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? என்னடா அப்படியே அமைதியா நிக்கிற? போய் ஒரு சங்கிலிய வாங்கிட்டு வா. அவளை உள்ளேயே கட்டி வச்சிடலாம். அத பார்த்து நீ இன்னும் சந்தோஷப்பட. நீயும் தான். அம்மா, அவளை அணு அணுவா சாகடிக்க வேண்டாம்னு தான் இப்படி ஒரு நாடகத்தை போட்டேன். ஒரேடியா கொல்ல வேண்டாம்ல. நடக்கல. எனக்கு பிடிச்ச பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீ விருப்பப்பட்ட பொண்ணா? யாரு இவளா? இதுக்கெல்லாம் முன்னாடி நீ சம்மதம் சொன்னதுனால தானடா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. அவளை உனக்கு பிடிச்சு போய் தானே நீ என்கிட்ட சம்மதம் சொன்ன. அதுவும் ஒரு முறை இல்ல, 2 முறை நான் உன்கிட்ட கேட்டேன். 2வது முறை நீ விரும்பினவள ஒளிச்சு வச்சுட்டு நீ சோனாவை கட்டிக்க முடிவு பண்ண. ஏண்டா, அவளுக்கு உன்ன மாதிரி தானடா மனசு இருக்கு. அது உடைஞ்சு போனதுனாலதான் அவ இப்படி ஆயிட்டா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் மனு உனக்கு தானே அவளுக்கு நிறைய ஆசை காட்டிட்டேன். அவ ஆசை நிறைவேறணும்னு நானும் போராடினேன். இப்ப உன்னோட அம்மா எல்லாத்துலயும் தோத்து போய் நிக்கிற. யாரோட உதவியும் இல்லாம நிக்கிற. வேணும்னா நீ என்னையும் கொன்னுடு. இப்படி ஒரு நிலைமையில இருக்கிற பொண்ணு என்னால நிச்சயமா ஃபேஸ் பண்ணவே முடியாது. எப்பவுமே யுத்தம்னு ஒண்ணு நடந்ததுன்னா நிறைய பொணங்கள் கீழே விழும். ஆனா உயிரோட இருக்கிற ஒரு பொண்ணை நடப்பணமாக்கி நீ இந்த யுத்தத்தை முடிச்சிட்ட. அவளோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ மட்டும்தான். இவ மேல நீ ஆசைப்பட்டதுதான் அதுக்கு காரணம். நீ போ, நான் அவளை பாத்துக்கிறேன். எஸ், குளோபல் ஈவெண்ட்ஸ். சாரி, 50 lakhsக்கு கம்மியான ஈவெண்ட்ஸை நாங்கள் எடுக்கிறதில்ல. எங்களோடது வேர்ல்டு வைட் கம்பெனி. ஓகே? மே கமெண்ட் சார்? எஸ், கமின். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சரி, தேங்க்யூ சார். கம்பெனியோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவா இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க. எஸ் சார், ஐ எம் வெரி ஹாப்பி. ஹாப்பினஸ் நமக்கு தேவையில்லை, நம்ம கிளைண்ட்டுக்கு தான் தேவை. இந்தியாவில் நடக்கிற எல்லா முக்கியமான ஈவெண்ட்ஸையும் ஆர்கனைஸ் பண்றது நம்ம தான். குளோபல் ஈவெண்ட்ஸ். அவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையை எப்பவும் காப்பாற்றணும். கண்டிப்பா சார். கிளைண்ட்டு கிட்ட இருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
எஸ் சார். 6 மாசம் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடுன்னு தோணுச்சுன்னா பர்மனன்ட் பண்றதை பத்தி யோசிக்கலாம். எஸ் சார். நீங்க பார்க்க போற வேலை ஒரு வெட்டிங். இது ஒரு நார்மலான வெட்டிங் கிடையாது. முக்கியமான கார்ப்பரேட் ஃபேமிலியோட மேரேஜ். கம்பெனியோட பேரு PK கார்ப்பரேட் இந்தியா. மனு பிரதாப்போட வெட்டிங். பொண்ணு பேரு அஞ்சனா. 9ஆம் தேதி கல்யாணம். எல்லா விஷயத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணும். அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் உனக்கு தான். உனக்கு என்னாச்சு அருண்? எனி ப்ராப்ளம்? நோ சார். மனு பிரதாப் அஞ்சனாவோட கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ஆடம்பரமாகவும் இருக்கணும்னு மல்லிகா பிரதாப் சொல்லியிருக்காங்க. எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. உன் திறமையை வெளிக்காட்ட இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். மல்லிகா மேடம் உடனே போய் மீட் பண்ணு. என்னென்ன வேணும்னு கேட்டுக்கோ. எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் ஈவெண்ட்டை நல்லபடியாக நடத்தி முடிச்சேன்னா இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஐ வில் டு மை பெஸ்ட் சார். அப்போ வேலையை உடனே ஸ்டார்ட் பண்ணு. தேங்க்யூ சார். எந்த அனுமதியும் கேட்காம நான் உள்ள வந்துட்டேன். இங்க வரதுக்கு நீ எதுக்காக என்கிட்ட அனுமதி கேட்கணும்? அனுமதி கேட்டுதான் எந்த இடமா இருந்தாலும் போகணும். இல்லைன்னா எந்த நிமிஷம் வேணாலும் நம்மளை வெளியே அனுப்பிடுவாங்க. நான் மனுவோட கல்யாண விஷயத்துல அனுமதி கேட்டுட்டு தான் உள்ள வந்தேன். இருந்தாலும் என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. எனக்கு பைத்தியம்னு கூட நினைக்கலாம். எனக்கே அப்படித்தான் தோணுது. என்னெல்லாம் பண்ணன்னு எனக்கே ஞாபகம் இல்ல. சில நேரத்துல தலையெல்லாம் மறுத்து போன மாதிரி இருக்கு. நான் உன்னை இப்போ திட்டவோ சாப விடவோ வரல. உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. உன்னோட வலியும் வேதனையும் எனக்கு புரியுது. நீ கவலையெல்லாம் சொல்ல. உனக்கு மேல ஒரு அப்பா இருக்காரு. எனக்கு அப்படி இல்ல. நான் தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன். எல்லாமே மனுக்காக தான். ஆனா கைவிட்டு போகணும் நினைக்கவே இல்லை. நான் உனக்கு செஞ்ச துரோகம் எல்லாமே மனு அடையிறதுக்காக தான். நான் முட்டாளுங்க உலகத்திலே ரொம்ப பெரிய முட்டாளுங்கிறத புரிஞ்சுக்க லேட் ஆயிடுச்சு. காலப்போக்கில் எல்லாமே மறந்துடுவேன்னு யார் வேணா ஃபேஸ் பண்ணலாம். சோனா, நான் எதுக்கும் ஆசைப்பட்டு இங்க வரல. வேற வழி இல்லாம தான் வந்தேன். என் அப்பாவோட மரணம் தான் என்னை இங்க வர வச்சது. மனு சார கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. இப்பவும் தான் நம்புற. மனு இல்லாம வாழ என்னால முடியாது. சாகிறதுக்கு எனக்கு மனசு வரவும் இல்லை. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சோனா. சின்ன சின்ன வயசுல இருந்து நான் அவன் கூட ஒன்னா வளர்ந்தவன். அவன் கடைசியில கல்யாணத்துக்கு சம்மதிச்சான். உனக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால. நீங்க 2 பேரும் அந்த அளவுக்கு லவ் பண்ணீங்கல்ல. உங்களை கூட பிரிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. உனக்காக அவன் காத்துக்கிட்டு இருப்பான்ல. என் மனுவை என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு 1 கோடி புண்ணியம் கிடைக்கும். நம்ம விருப்பப்பட்டவங்க கூட தானே வாழணும். அருண், உனக்கு எல்லாமே அருண் தானே. அதே மாதிரிதான் எனக்கு என் மனு. அவனை என்கிட்ட கொடுத்துரு. சோனா, நான் உன்கிட்ட பிச்சை கேட்கிறேன். என்கிட்ட கொடுத்துரு. நீ முதல்ல எழுந்துரு.
எடுத்துட்டு வரேன். நான் இப்போ நானாவே இல்ல. நடக்கிறதையெல்லாம் பார்த்தல. சோனா இந்த அளவுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளை இப்போ ஃபேஸ் பண்றதுக்கான தைரியமும் எனக்கு இல்ல. ரூமுக்குள்ள அவ பாட்டுக்கு பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்கா. அவளுக்கு ஆசைய தூண்டி விட்டவளே நான் தான். ஆனா இப்ப கடைசியில மனுவோட ஆசைப்படியே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் பிரதீபா. அஞ்சனாவை அவன் கட்டிக்க சம்மதம் சொல்லிட்டேன். கல்யாணத்துல எந்த குறையுமே வந்துடக்கூடாது. குளோபல் ஈவென்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அவங்களே எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டா நமக்கு டென்ஷனே இருக்காது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். அஞ்சனாவை கொல்ல கூலிப்படைய ஏவுனது நான் தானே. உனக்கும் சோனாவுக்கும் மட்டும்தான் தெரியும். சோனா அதை சொல்ல மாட்டா. அப்படி அவ சொன்னா கூட பைத்தியம் பிடிச்சி ஏதோ ஒளறான்னு சொல்லிடுவேன். அந்த உண்மை தெரிஞ்சா பெரிய பாம்பே வெடிக்கும். அப்படி அது வெடிச்சா நானே இல்லாம போயிடுவேன். நான் மறுபடியும் உன்கிட்ட சொல்றேன். நீ மட்டும் எழுந்து நடந்தா அந்த பாம்பை கண்டிப்பா வெடிக்க வைப்ப. ஆனா அதுக்கு முன்னாடியே இதே வீல் சேர்ல பொண்ணு திரும்பவும் உட்கார வச்சிருவேன். என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. என்ன சுஜா, நீ ஹாப்பி தானே? உனக்கு புரியல இல்ல? அஞ்சனா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறா இல்லையா? சந்தோஷம் தான் மேடம். இந்த கல்யாணத்தை கிராண்டா கொண்டாடலாம். இந்தாங்க குடிங்க. அஞ்சனா, அஞ்சனா, அஞ்சனா. சுஜா, அஞ்சனாவை பாத்தியா? இல்ல சார். அவளோட ரூம்லயும் இல்லையே அவ. காலையில பார்த்ததுக்கு அப்புறம் பார்க்கலையே. நான் பார்க்கறேன். சார், மேல அஞ்சனா இல்ல சார். சாரதா, அஞ்சனாவை பாத்தீங்களா? இல்ல சார், இன்னைக்கு கிச்சன் பக்கமே வரலையே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.